பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 8வது அதிகாரம் 5வது வசனம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். என அன்பானவர்களே, நீங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் நீங்கள் முடிசூட்டப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களை விட சற்று குறைவாக வைத்திருந்தாலும் நமக்கு மகிமையையும் கனத்தையும் பிரைசலால் கொடுத்து அவனை உயர்ந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறார். நான் சில நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மை அற்பமாக பயனற்றவர்களாக நம்ம நினைக்கிறோம். பாருங்கள், நீங்கள் தேவனின் பார்வையில் மதிப்புள்ளவர்கள். தேவனின் பார்வையில் மனிதன் ஒரு சிறியவன் அல்ல. அவர் நம்மை அன்புடன் உருவாக்கி நமக்கு பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தை வாசிக்கும்போது கர்த்தர் ஆதி மனிதனை அவர் உருவாக்கினார். தேவன் தம்மால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை வைத்தார். பாருங்க, அவனுக்கென்று ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதே போல நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கனத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், நம்முடைய மதிப்பு நம்முடைய சூழ்நிலையாலும் மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுகிறதுனாலையும் தீர்மானிக்கப்படுகிறது இல்லை. நிறைய நேரத்தில் நம்முடைய மதிப்பை நம்முடைய சூழ்நிலைகள் தீர்மானிப்பதற்கு நாம் விட்டு விடுகிறோம். அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுவதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதை நீங்கள் இன்னைக்கே விட்டுறணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு உங்களை உருவாக்கினவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது தேவன் கொடுக்கிற அடையாளம். ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் தேவன் உங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டு இருக்கிறார். நீங்கள் மகிமைக்குரியவர்கள், மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். கர்த்தர் உங்களை முடிசூட்டு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதீங்க. தேவன் கொடுத்த மரியாதையை உணர்ந்து நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போங்க. இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மதிப்புடையவன் என்பதை உணர்ந்து மற்றவர்களையும் மதியுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கடந்து வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. வேதத்தை வாசிக்கும்போது எபிரெயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு
மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தார். அதை போல நான் ஒவ்வொருவரும் கர்த்தர் அதே மகிமையை அதே கனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கனத்தை ஒரு நாளும் நீங்கள் கனவினப்படுத்திடாம அதை உயர்வாய் எண்ணும் பொழுது நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மேன்மையை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த மகிமையையும் மரியாதையையும் உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்வாக நினைக்கும் எண்ணங்களிலிருந்து இன்றைக்கு விடுவித்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உங்கள் பார்வையில் நான் உயர்ந்தவன், நீர் என்னை உயர்ந்தவனாய் பார்க்கிறீர். அதை போல நானும் என்னை உயர்ந்தவனாய் பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.